ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாரீ சுங்கு போடுறதுல வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சாரியில் இருக்க அந்த நூலெல்லாம் நம்ம பிரித்து எடுக்கணும் இல்லையா? ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, மற்றவங்களுக்கு போரிங்காக இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சாரீ முந்தானியை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எடுத்து வச்சுட்டு சாரீ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சாரீ வந்து உங்களுக்கு எடுக்க ரொம்பவே ஈஸியாக வரும். இப்போ நம்ம நூல் பிரிச்சிட்டோம் அப்படின்னா முடிச்சு வந்து ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம அந்த முந்தானை ஃபுல்லாக போட்டுடலாம். இப்போ இந்த சாரியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிடிச்சி இழுக்குது இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சாரியோட கார்னரில் வந்து லைட்டாக கட் பண்ணி விடணும். அப்படி கட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் லூஸ் ஆயிரும். அப்புறம் லூஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நூல் பிடிச்சி இழுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வரும். ஸோ அந்த சைடும் இந்த சைடும் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்துச்சு. நான் உடனே வந்து சிசர் எடுத்து ரெண்டு சைடும் கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எடுக்க வரும். இந்த மாதிரி பண்ணும்போது ஏன்னா இந்த டிப்ஸ் எல்லாமே நான் யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு தெரியாது. நான் ஃபஸ்ட் டைம் போடும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு நூல் எடுக்கிறது கூட. ஸோ இந்த மாதிரி வந்து இதில் எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த சைடு இருக்குல்ல, சாரீ சைடு, உங்களோட சாரீ சைடு நீங்கள் எடுத்து பாருங்களேன். அதில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு மாதிரி நல்லா திக்காக இருக்கும் அந்த லைனு. ஸோ அதை லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து அந்த சாரீ நூலெல்லாம் நல்லா டைட் பண்ணியிருக்குது. ஸோ அதை நம்ம லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சாரீக்கு அந்த நூலை எடுக்கிறதுக்கு. ஸோ இப்போ தான் நான் அந்த 2 சைடும் கட் பண்ணி விட்டுட்டேன். கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த கையில் வச்சுருக்கிறது என்ன ஊசி, இந்த ஊசி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நூல் பிரிப்போம்ல அந்த ஊசி தான். அதாவது ஜாக்கெட் சுடிதார்லாம் வந்து பிரித்து விட்ற ஊசி தான் இது. ஸோ அந்த ஊசி வச்சு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இது வந்து பண்ணும்போது எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது எடுக்கிறதுக்கு. அதனால தான் இது வச்சு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த சாரீ ஓரம் கட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. ஓரளவுக்கு, அதாவது நம்ம எது வரைக்கும் நூல் எடுக்க போகிறோமோ அது வரைக்கும் மட்டும் கட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த சைடு இருக்கிறது எல்லாமே வந்து மறுபடியும் லூஸ் ஆயிடுச்சுன்னா கஷ்டம், நூல் அப்புறம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஓரளவுக்கு மட்டும் நான் எது வரைக்கும் எடுக்க போகிறேனோ அது வரைக்கும் மட்டும்தான் கட் பண்ணுறேன். இப்போ அந்த டிசைன் வருதுல்ல சாரியில், அந்த பிங்க் முன்னாடி இருக்குல்ல, ஸோ அது வரைக்கும் மட்டும்தான் சைடில் கட் பண்ணி விட்டுருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நூல் எடுக்க எவ்வளோ ஈஸியாக வருதுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த நூல் எடுக்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் சுங்கு போட ஒரு 10 மினிட்ஸ், பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்தில் ஒரு சாரியை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக எடுக்க வரும். நீங்கள் வந்து ஒவ்வொரு நூலாக இப்படி எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸி. ஆனால் வந்து மொத்தமாக வந்து எடுத்தீங்க அப்படின்னா அதுவுமே வந்து அந்த மாதிரி பிடிச்சி இழுக்கும்போது நல்லாவே ரொம்ப லாக் ஆகிக்கிறோம். அப்படி லாக் ஆகும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத வேலை. ஏன்னா இருக்கிற வேலையை வந்து நம்ம ஈஸியாக பண்ணுறதுக்கு தான் பார்க்கணும். ஒவ்வொரு நூலாக எடுத்தால் கூட நம்ம டக்குன்னு எடுத்துடலாம். நம்ம வேலையை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா அது போய் வந்து ஸ்ட்ரக் ஆகிக்கிட்டு நம்மளுக்கு வர ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ஈஸியாக ஒவ்வொரு நூலாக இந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா கூட 2 நூலாக அப்படி 1 2 ஒரு 3 நூல் கூட சேர்த்து இழுத்துக்கோங்க. அதை விட்டுட்டு மொத்தமாக அப்படி பிடிச்சி இழுக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி இழுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே லாக் ஆகிக்கிறோம், கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஈஸியான டிப்ஸ் ஃபாலோ பண்ணி இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி. எதுக்காக இந்த சாரீக்கு வந்து நூல் எடுக்கிறத வந்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் டைம் நான் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு எப்படி பண்ணுறதுனே வந்து தெரியல இல்லையா? ஸோ அதனால டைம் ரொம்ப எடுத்துச்சு. ஒரு சாரீக்கே பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கிட்ட ஆயிரும். ஸோ அதனால் ஏன் இவ்வளோ லேட் ஆகுது, இது ரொம்ப ஈஸி ஒர்க்கு தானே, இதுக்கு ஏன் இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குரிய உள்ள அந்த டிப்ஸு அண்ட் ட்ரிக்கெல்லாம் வந்து நான் கொஞ்சம் பார்த்துட்டே இருந்தேன் யூடியூப்பில். ஸோ பார்த்துட்டே இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சாரீக்கே கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் தான். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிச்சு போட்டுட்டேன்னா 15 மினிட்ஸில் முடிஞ்சிடும். ஸோ ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடுவேன் டக்குன்னு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ சரி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூல் எல்லாத்தையுமே வந்து அந்த டிசைன் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்குமே நம்ம வந்து எடுத்து விட்டுக்கலாம். ஸோ அப்படி எடுத்து விட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து முடிச்சு போட வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சின்னதாக நம்ம நூல் விட்டுட்டு நம்ம முடிச்சு போட்டோம் அப்படின்னா பார்க்க சாரியோட அந்த முந்தானையும் நல்லா இருக்காது. அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு முடிச்சு போடுறதுக்கும் அது வாட்டமாகவே இருக்காது, கரெக்டாகவும் வராது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம ஓரளவுக்காவது நம்ம நூல் விட்டு பிரித்து எடுத்துக்கிட்டோன்னா தான் மட்டும்தான் நம்ம சாரீ சுங்கு போடுறதுக்கும் நல்லாயிருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓரளவுக்கு அந்த டிசைன் கிட்ட வரைக்குமே எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரியே ஓரளவுக்கு எடுத்துட்டேன், ஃபுல்லாக வந்து எடுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்படி தான் வந்து சாரீ சுங்கு போடுறதுக்கு வந்து நூல் வந்து நம்ம பிரித்து எடுக்கணும் சாரியில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.